LibreOffice Math குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் பின்வருவனவற்றை கற்கலாம். கிரேக்க வரியுருக்கள் ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் பை போன்றவற்றை பயன்படுத்துதல், அடைப்புக்குறிகள், குவாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க படிகளை எழுதுதல், Math ஐ பயன்படுத்தி எப்படி கிரேக்க வரியுருக்களை எழுதுவது. இதற்கு நாம் முதலில் போன டியூட்டோரியலில் உருவாக்கிய ஒரு உதாரண ரைட்டர் ஆவணத்தை திறக்கலாம். mathexample1.odt. நாம் எழுதிய சூத்திரங்கள் உள்ள சாம்பல் பட்டியை இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம். இது மாத் சூத்திர திருத்தியையும் எலிமென்ட்ஸ் சாளரத்தையும் கொண்டு வருகிறது. சூத்திர திருத்தி விளிம்பை சொடுக்கி அதை வலது பக்கம் இழுத்துவிட அது மிதக்கும். இது ரைட்டர் சாளரத்தை இன்னும் நன்றாக பார்க்க உதவுகிறது. இப்போது கிரேக்க வரியுருக்கள், உதாரணமாக ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் பை ஆகியன கணித சூத்திரங்களில் பிரபலம். ஆனால் இந்த வரியுருக்களை நாம் எலிமென்ட்ஸ் சாளரத்தில் பார்க்க முடியாது. சதவிகித குறியை எழுதி ஆங்கிலத்தில் இந்த வரியுருக்களின் பெயரை எழுதுவதன் மூலம் அவற்றை நேரடியாக எழுதலாம். உதாரணமாக பை என எழுத சதவிகித குறி பை என சூத்திர திருத்தியில் டைப் செய்யலாம். கீழ்நிலை வரியுருவை எழுத வரியுரு பெயரை கீழ்நிலை எழுத்துக்களில் எழுத வேண்டும். உதாரணமாக ஆல்பா போல கீழ்நிலை எழுத்துக்களில் எழுத சதவிகித குறி ஆல்பா அல்லது சதவிகித குறி பீட்டா போல டைப் செய்க. மேல்நிலை வரியுருவை எழுத வரியுரு பெயரை மேல்நிலை எழுத்துக்களில் எழுத வேண்டும். உதாரணமாக காமா போல மேல்நிலை எழுத்துக்களில் எழுத சதவிகித குறி காமா அல்லது சதவிகித குறி தீட்டா போல டைப் செய்க. கிரேக்க வரியுருக்களை உள்ளிட இன்னொரு வழி டூல்ஸ் மெனுவில் உள்ள கேட்டலாக் ஐ பயன்படுத்துதல். சிம்போல் செட்டின் கீழ் கிரீக் என தேர்வு செய்க. பட்டியலில் இருந்து ஒரு கிரேக்க எழுத்தை சொடுக்கவும். பட்டியலின் கீழ் கிரேக்க எழுத்துக்கான குறியீடு ஆல்பா என காட்டப்படுகிறது. இப்படியாகத்தான் சூத்திரங்களில் கிரேக்க வரியுருக்களை நுழைக்க வேண்டும். ஏனைய கிரேக்க வரியுருக்களுக்கான குறிகளுக்கு குறிகள் கேட்டலாக் ஐ நன்கு படிக்கவும். இப்போது நம் சூத்திரங்களில் பிராக்கெட்களை பயன்படுத்துவதை காணலாம். மாத் க்கு ஒரு சூத்திரத்தை எந்த வரிசையில் படிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆகவே நாம் இந்த வரிசையை உணர்த்த பிராக்கெட்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக இதை எப்படி எழுதுவது? முதலில் எக்ஸ் மற்றும் ய் ஐ கூட்டுக. பின் அந்த விடையால் 5 ஐ வகு. நாம் 5 ஓவர் எக்ஸ் பிளஸ் ய் என டைப் செய்யலாம். இப்போது இதுதானா உண்மையில் நாம் எழுத நினைத்தது? இல்லை. நாம் முதலில் எக்ஸ் மற்றும் ய் ஐ கூட்ட நினைக்கிறோம். இதை எக்ஸ் மற்றும் ய் ஐ சுற்றி முள் அடைப்புக்குறி இட்டு சாதிக்கலாம். அப்படியானால் குறியீடு இப்படி இருக்க வேண்டும். 5 ஓவர் முள் அடைப்புக்குறிகளில் எக்ஸ் பிளஸ் ய். ஆகவே அடைப்புக்குறிகளை பயன்படுத்த சூத்திரத்தின் செயல்வரிசை நிர்ணயிக்கப்படும். நம் வேலையை மேலே உள்ள பைல் மெனுவை பயன்படுத்தி பின் சேவ் மூலம் சேமிக்கலாம். இப்போது குவாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க படிகளை எழுதலாம். கன்ட்ரோல் Enter ஐ அழுத்தி ரைட்டர் ஆவணத்தில் ஒரு புதிய பக்கத்துக்கு போகலாம். டைப் செய்வோம் சால்விங் ஆ குயாட்ராட்டிக் எக்வேஷன். மாத் ஐ இன்சர்ட் ஆப்ஜெக்ட் பார்முலா மேனு வழியாக அழைப்போம். நான் ஏற்கனவே குவாட்ராட்டிக் சமன்பாடுகளை எழுதிவிட்டேன். நேரத்தை மிச்சப்படுத்த அவற்றை வெட்டி ஒட்டுகிறேன். ஆகவே இங்கே தீர்க்கப்போகும் குவாட்ராட்டிக் சமன்பாடு உள்ளது. எக்ஸ் ஸ்க்வேர்ட் மைனஸ் 7எக்ஸ் பிளஸ் 3 எக்குவல் டோ 0.
அதை தீர்க்க திரையில் காணும் குவாட்ராட்டிக் சூத்திரத்தை பயன்படுத்தலாம். Where a is the coefficient of the x squared term, b is the coefficient of the x term, c is the constant. We can solve the equation by substituting 1 for a, minus 7 for b, 3 for c. ஆகவே நாம் தீர்க்க வேண்டிய குவாட்ராட்டிக் சமன்பாட்டுக்கு முதலில் குறியீடு எழுதலாம். முதலில் மாத் ஐ இன்சர்ட், ஆப்ஜெக்ட், பார்முலா மேனு வழியாக அழைப்போம். பார்மேட் திருத்தி சாளரத்தில் குறியீட்டை பின்வருமாறு டைப் செய்யலாம். x ஸ்க்வேர்ட் மைனஸ் 7x பிளஸ் 3 எக்குவல் டோ 0. படிக்க எளிதாக இருக்க 2 முறை நியூலைன் என எழுதலாம். இது 2 வெற்று வரிகளை நுழைக்கும். என்டர் செய்க. மேலும் டைப் செய்க குவாட்ராட்டிக் பார்முலா. என்டர் செய்க. சிக்கலான ஒரு சூத்திரத்தை மையத்தில் உள்ள கூறுகளுடன் முதலில் துவக்கி உடைப்பது எப்போதும் நல்லது. அதன்பின் இந்த மூலக்கூறுகளை சுற்றி வேலையை கொண்டு போகலாம். ஆகவே நாம் மையத்தில் உள்ள ஸ்க்வேர் ரூட் பங்ஷன் ஐ முதலில் எழுதுவோம். அதற்கு குறியீடு முள் அடைப்புக்குறிகளில் ஸ்க்வேர் ரூட் ஆஃப் b ஸ்க்வேர்ட் மைனஸ் 4ac. அடுத்து மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஐ மேலே சொன்ன கூற்றுக்கு சேர்ப்போம். அவற்றையும் முள் அடைப்புக்குறிகளில் இடுவோம். இன்னொரு தொகுதி முள் அடைப்புக்குறிகளை இட்டு இந்த கூற்றை விகுதியாக்குவோம். ஓவர் 2a ஐ கூற்றுடன் சேர்ப்போம். கடைசியாக x ஈக்வல்ஸ் ஐ ஆரம்பத்துக்கு சேர்ப்போம். எக்குவல் டோ குறியை சுற்றி 2 நீண்ட இடைவெளியுடன். இதோ உங்கள் குவாட்ராட்டிக் சூத்திரம். இப்படித்தான் சிக்கலான சூத்திரங்களை உடைத்து பகுதி பகுதியாக மீண்டும் கட்டுமானம் செய்ய வேண்டும். அடுத்து சூத்திர திருத்தி சாளரத்தில் மீதி உரையை பின்வருமாறு டைப் செய்யலாம். Where a is the coefficient of the x squared term, b is the coefficient of the x term, c is the constant. இதைத் தொடர்ந்து நியூலைன் ஒரு புதிய வரி. மேலும் டைப் செய்க We can solve the equation by substituting 1 for a, minus 7 for b, 3 for c. இதைத் தொடர்ந்து இரு புதிய வரிகள். நியூலைன்ஸ். ஆகவே இடமாற்றம் செய்த பின் குறியீடு திரையில் காண்பது போல உள்ளது. ஆகவே சமன்பாட்டில் நாம் எண்களை வட்ட அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி இடமாற்றம் செய்து விட்டோம். இப்போது பயிற்சி. மேற்காணும் குவாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க மீதி படிகளை பூர்த்தி செய்க. 2 விடைகளையும் தனித்தனியாக காட்டவும். பக்க ஒழுங்குகள் மற்றும் இடைவெளிகளை மாற்றி படிகளை ஒழுங்கு செய்யவும். நீண்ட இடைவெளிகளையும் புதிய வரிகளையும் தேவையான இடங்களில் பயன்படுத்துக. பின்வரும் சூத்திரத்தை எழுதுக. pi is similar or equal to 3.14159. இத்துடன் லிப்ரியாஃபிஸ் மாத் இல் கிரேக்க வரியுருக்கள், அடைப்புக்குறிகள் மற்றும் சமன்பாடுகள் குறித்த இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது: ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் பை போன்ற கிரேக்க வரியுருக்களை பயன்படுத்துதல், அடைப்புக்குறிகள், குவாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க படிகளை எழுதுதல். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.